பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் வருடா வருடம் நடாத்தப்பட்டு வருகின்ற கலை பண்பாட்டு நிகழ்வுகள் மற்றும் கலைஞர்கள் கௌரவிப்பு ஆகிய நிகழ்வுகளின் ஆரம்ப நிகழ்வாக இன்று நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்கள் முன் உரையாற்றுவதில் மகிழ்வடைகின்றேன். தமிழர் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்றான் பாரதிதாசன். தமக்கே உரிய கலை பண்பாட்டு இலக்கிய விழுமியங்களை பேணி பாதுகாப்பதிலும் மரபு வழி பண்பாட்டு இலக்கியங்களின் இலக்கண புருஷர்களாக வாழ முனைவதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் தமிழர்கள். அதனால் தானோ என்னவோ எமது இனம் இத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் தமது பாரம்பரிய பண்பாட்டு சுவடுகளை விட்டுவிடாது அதன் வழி நடக்க முன்வந்துள்ளது. ஏனைய சமூகங்கள் எம்மை அடக்க முற்படும் போது வீறு கொண்டு எழுகின்ற தமிழினமாக மாறவும் அவர்கள் பின்னிற்கவில்லை. தோல்விகள் தரையில் இல்லை, எமது மனதில் தான் தோன்றுகின்றன. மனதை பண்பற்றதாக மாற்ற எமது பண்பாடுகள் பாரம்பரியம் வரலாறு பற்றிய அறிவு மிக முக்கியம். அதே நேரத்தில் ஒற்றுமையின் அத்தியாவசியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமையின்றேல் அனைவருக்கும் தாழ்வே என்கின்றது எமது பண்பாடும் இலக்கியமும். எம்மிடையே காணப்படக்கூடிய மத இன வர்க்க வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் தமிழ் மொழியால் ஒன்றுபட்டு தமிழர்கள் என கூறிக்கொள்வதில் பெருமை அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நாம் மதத்தினால் வேறுபட்டாலும் மொழியினால் ஒன்றுபட்டவர்களாகவே இருக்கின்றோம். இதன் அடிப்படையிலேயே உலகமயமாக்கல் சூழலில் ஈழத்து கலை இலக்கிய கலாச்சார போக்கும் சவால்களும் என்ற தொனிப்பொருளில் அண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முத்தமிழ் விழா ஒன்று நடாத்தப்பட்டது. உரைகள், கூத்துக்கள், நாடகங்கள், நடனங்கள் என பல்வேறு கலை நிகழ்வுகள் நடாத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்துக்கள், கத்தோலிக்கர்கள், மறு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற வேறுபாடு இன்றி அனைவரும் தமிழால் ஒன்றிணைந்தவர்களாக அங்கு பிரசன்னமாகி இருந்தார்கள். தமிழ் மொழியின் மகத்துவம், அதன்பால் உதயமாகிய தமிழ் இலக்கிய கலாச்சாரங்கள், அக்கலாச்சாரங்களை கடைப்பிடிப்பது, அதன் வழி ஒழுகுதல் போன்ற பல விடயங்கள் குறிப்பிட்ட விழாவில் பேசப்பட்டன, ஆற்றுப்படுத்தப்பட்டன. மட்டக்களப்பில் சுனாமியின் போது ஒரு விந்தை நடந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். பல்லாயிரம் நீர் மீன்கள் கடலில் இருந்து களப்பை நோக்கி சுனாமி வர ஒரு சில நாட்களுக்கு முன்னரே படையெடுத்து வந்தன. பின்னர் சுனாமி வந்து போனபின் திரும்பவும் கடலுக்கு போய்விட்டன. இது உண்மையில் விந்தை அன்று. பலகாத தூரத்தில் கடல் கொந்தளிப்புக்கு இலக்காகியதை இயற்கையுடன் வாழும் அந்த ஜந்துக்கள் உணர்ந்து கொண்டன. பாதுகாப்பு தேடி ஓரிரு நாட்களுக்கு முன்னரே கரை நோக்கி களப்பு நோக்கி படையெடுத்துள்ளன. இயற்கையோடு வாழ்ந்ததால் அவற்றிற்கு சில இயற்கையான புலன்கள், உணர்வுகள் இருப்பதை நாம் காணலாம். எமது பண்டைய மக்களும் இயற்கையோடு வாழ்ந்தவர்கள். அவர்களின் அறிவும் உணர்வுகளும் படிப்பால் அல்லாமல் அவதானங்களால் உருவாகியிருந்தன. பலகால அனுபவங்கள், அவதானிப்புகள் எம் மக்களை சில விடயங்களில் விற்பன்னர்களாக்கி விடுகின்றன. அவர்களின் அனுபவங்கள் தற்போது எம்முடன் பகிர்ந்து கொள்ளப்படாமலே ஆனால் அவர்களுடன் மறையும் ஒரு சூழல் உதயமாகி வருகின்றது. ஆராய்ச்சிகளில் ஈடுபடுபவர்கள் முதுமை எய்திய எமது மக்களுடன் கலந்துரவாடி அவர்கள் பெற்றுள்ள அனுபவ அறிவை அறிந்து வெளியிட முன்வர வேண்டும். வானத்தை பார்த்து சரியாக எப்போது மழை வரும் என்று சொல்லக்கூடிய விற்பனர்கள் எம்மிடையே இன்றும் இருக்கின்றார்கள். கருவிகள் இல்லாமல் தமது கருத்தையும் கணிப்பையும் முன்வைத்து அவர்கள் அதை சரியாக கூறிவிடுவார்கள். அழிந்து வரும் எம் மக்களின் அனுபவ அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். உலகில் பேசப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான மொழிகளில் மிகவும் ஆதியான ஒன்றாகவும் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றதுமான தமிழ் மொழியின் சிறப்புகளையும் தமிழின்பால் உருவாக்கப்பட்ட கலை இலக்கிய படைப்புகளையும் இன்னோரன்ன சமூகவியல் புராண இதிகாசங்களையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர்களை
இனம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவதும் அவர்களை கௌரவிப்பதும் அவர்களின் ஆக்கங்களையும் கலைத்திறன்களையும் ஏனைய மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அறிமுகம் செய்து வைப்பதுமான ஒரு நிகழ்வுதான் இன்றைய இந்த கலை பண்பாட்டு நிகழ்வு என்று நான் காண்கின்றேன். பல புலவர்கள், பண்டிதர்கள் மற்றும் கல்விமான்கள் வாழ்ந்து கல்விப் பணியும் இலக்கியப் பணியும் கவிதைப் பணியும் ஆற்றியுள்ள இந்த மண்ணில் இன்றும் பல கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் இலைமறை காயாக சமூகத்தில் அடையாளப்படுத்தப்படாதவர்களாக சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்வதை நாம் அவதானித்திருக்கின்றோம். இங்கு வந்த ஒரு பெரியவரின் கண்ணிலே கண்ணீர் மல்கியதை கண்டேன். அதாவது அடையாளப்படுத்தாதவராக சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்ந்த தம்மை இங்கு அழைத்து வந்தது தானோ அவருடைய கண்ணீருக்கு காரணம் நான் அறியேன். ஆனால் அவ்வாறுதான் நான் அதை உணர்ந்து கொண்டேன். அவ்வாறான அறிஞர்களை இனம் காண்பதற்கும் அவர்களை ஏனையவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் அவர்களின் படைப்புகளை வெளிக்கொணர்வதற்கும் இவ்வாறான தேடல்களும் ஊக்குவிப்புகளும் தேவைப்படுகின்றன. பண்டைக்கால கிராமிய கூத்து வடிவங்கள் மற்றும் இசை வடிவங்கள் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஏற்ற அவர்களின் தனிப்பட்ட அடையாளங்களை பிரதிபலிப்பனவாக அமைந்திருக்கின்றன. தொழில்சார் கிராமிய பாடல்களும் மற்றும் நாட்டார் பாடல் இசை வடிவங்களும் தாலாட்டு பாடல்கள், கும்மி பாடல்கள், மேலும் எமது இசை வடிவங்கள் அவற்றுடன் சேர்ந்த நாடக கலைகள், வாய்மொழி கூத்து வடிவங்கள் போன்றவை காலத்தில் மருவி இன்னோர் வடிவில் உருப்பெற்று சிதைந்து விடாமல் பார்த்து கொள்வது எமது தலையாய கடமையாகின்றது. பாரம்பரியத்தை பாதுகாப்பது என்பது அதுதான். சுற்றுலா வருபவர்கள் எமது பாரம்பரியங்களிலும் பண்பாட்டிலும் நாட்டம் கொண்டுதான் இங்கு வருகின்றார்கள். தம்மை விட வேற்று பாரம்பரியங்களை கொண்ட மக்களையும் அவர்களின் கலாச்சாரங்களையும் அறியவும் அவதானிக்கவுமே அவர்கள் வருகின்றார்கள். எனவே எமது பாரம்பரியங்களை பாதுகாப்பது பொருளாதார விருத்திக்கும் அடிகோலுகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைய எமது அரசியல் முன்னெடுப்புகளில் தமிழ் மக்கள் ஐக்கிய இலங்கையினுள் சுதந்திரமாகவும் சுய கௌரவத்துடனும் தமது தனிப்பட்ட அடையாளங்கள், வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை பேணி அவற்றின் பால் ஒழுகுவதற்கு உரித்துடையவர்கள் என்ற கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனைய இனங்களின் அடக்கு முறைகளோ அதிகார பிரயோகங்களோ எம்மை பாதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுதந்திரமாகவும் சகோதரத்துவத்துடனும் இந்த மண்ணில் சகல இனங்களும் வாழ்வதற்கான ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி முறையை தோற்றுவிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். புதிய அரசியல் யாப்பு திருத்தங்களுக்கான முன்னெடுப்புகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த காலப்பொழுதில் எமது வாழ்வியல் உறுதிப்பாடுகளையும் அடையாளங்களையும் மற்றும் இன்னோரன்ன பண்பாட்டு விழுமியங்களையும் பாதுகாத்து அவற்றை எமது அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்லக்கூடிய வழிவகைகளையும் நாம் ஆராய வேண்டும். எம்மிடையே சிறந்த இசைஞானம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் இசை தேடல்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏற்ற பயிற்றுவிப்பு பாடசாலைகள், இசை கல்லூரிகள் எம்மிடம் இல்லை. சிறந்த ஓவியக் கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த குழந்தையினுடைய நடனம் எங்களை பிரமிக்க வைத்தது. அவர்களும் தங்கள் துறைகளில் முன்னேறுவதற்கு நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எமது மாணவ மாணவியருக்கு ஏற்ற பயிற்சிகள் வழங்குவதன் மூலமே அவர்களை சிறந்த கலைஞர்களாக மாற்ற முடியும்.